ஹலோ வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ்க்கு உண்டான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 26/2024. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 19/7/2024, அதாவது நெக்ஸ்ட் மந்த். அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்குன்னு ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 24/7/2024 26/7/2024 3 days டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஒரு 3 days டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய டேட் அண்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024, அதாவது செப்டம்பர் மந்த் 14th. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 AM to 12:30 PM. அண்ட் மெயின் எக்ஸாமுக்கு இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல, அது லேட்டா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் 2க்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் 2லயே அதிகமான வேகன்சி இருக்க ஒரு போஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். வேகன்சி பார்த்தீங்கன்னா 336 வேகன்சிஸ் இருக்கு. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. அது இல்லாம இந்த தடவை ஃபாரஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்டர்ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 107 இருக்கு. அண்ட் குரூப் 2ல டோட்டலா வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 507 வேகன்சிஸ் இருக்கு. ஏ சர்வீசஸ்ல என்னென்ன போஸ்ட் அண்ட் வேகன்சின்னு பார்ப்போம். ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன், சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. ஸோ எதுல அதிகமான வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர்ல 497 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா குரூப் 2A சர்வீசஸ்ல எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். குரூப் 2Aல டோட்டலா 1820 வேகன்சிஸ் இருக்கு, அதாவது 1820 வேகன்சிஸ் இருக்கு. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 1/7/2024 இருந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ், அதாவது கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு SC, ST, MBC, OBCM அண்ட் BCMனு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு குரூப் 2 சர்வீசஸ்ல மினிமம் ஏஜ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18, 20, 21 அந்த மாதிரி இருக்கு. நம்ம நார்மலா டிகிரி முடிச்சிருந்தாலே உங்களுக்கு 18 மேல தான் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி மினிமம் ஏஜ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. குரூப் 2A சர்வீசஸ்ல ஃபார் ஆல் போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு வேணாலும் டைரக்டா அப்ளை பண்றீங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் இதுல வந்து 32 கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 சர்வீசஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரி இல்லாம BC, OBCM அண்ட் BCM, MBC, SC, ST அந்த மாதிரி கேட்டகரிக்கு அவங்க டைரக்டா வந்து ஃபார் ஆல் போஸ்ட் வந்து மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2A சர்வீசஸ்க்கும் ஃபார் ஆல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது அண்ட் மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 தான். ஸோ நீங்க பர்டிகுலரா இந்த போஸ்ட் தான் அப்ளை பண்ணலைன்னா நீங்க டைரக்டாவே ஜென்ரலா வந்து நோ ஏஜ் லிமிட் தான் அப்ளை பண்ணிடலாம். இந்த தடவை ஃபாரஸ்டர் போஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு ஒரு மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹைட் அண்ட் செஸ்ட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். அதாவது காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபார் போத் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே பேப்பர் தான், சிங்கிள் பேப்பர். ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ABCன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வரும், 75 கொஸ்டின்ஸ் வரும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வரும். அது 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் C பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அதாவது எய்தர் தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ், நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா 100 + 25 + 75 200 கொஸ்டின்ஸ். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் வரும். ஹவர்ஸ்னா 3 ஹவர்ஸ் வரும். இதுல குவாலிஃபைங் மார்க்னு பார்த்தீங்கன்னா 90. அண்ட் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப், நீங்க டிக் பண்ற மாடல்ல இருக்கும். ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா OMR ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீசஸ்க்கும்
மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2A சர்வீசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீசஸ்ல பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பேப்பர் 1ல வெறும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 100. டியூரேஷன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 hours. இது வந்து நீங்க மினிமம் மார்க் 40 எடுத்தாதான் பேப்பர் 2 அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்னா நீங்க வந்து லைக் 2 mark 5 markலாம் சொல்லுவோம் இல்லையா, பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். இது அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது. அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 300 marksக்கு இருக்கும், 3 hours. அண்ட் இதுல குவாலிஃபைங் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 90 marks. இதுவும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். நீங்க பேப்பர் 1 எலிஜிபிளா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய பேப்பர் 2வே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2A சர்வீசஸ். ஸோ இதுலயும் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கு. ஸோ பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 marksக்கு அண்ட் டியூரேஷன்னா 3 hours. இது மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா 40. இதுவும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். அண்ட் பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா ABC லாஸ்டா ப்ரிலிமினரில இருந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. A வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லயும் 100 questions. அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 40 questions. அண்ட் லாங்குவேஜ் பேப்பர் அதாவது எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் பார்த்தீங்கன்னா 60 questions இருக்கும். ஸோ டோட்டலா 200. அண்ட் இதுலயும் வந்து மேக்ஸிமம் மார்க்னு பார்த்தீங்கன்னா 300 marks அண்ட் 3 ஹவர்ஸ்க்கு இருக்கும். இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 90. இது அப்ஜெக்டிவ் டைப். ஆனா இது OMR பேஸ் பண்ணி கிடையாது. இந்த ட்ரிப்பு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த டைம் மாத்திருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா போத் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேப்பர் 1 அதுல மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்தா மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2வா இருக்கட்டும் இல்ல குரூப் 2Aவா இருக்கட்டும் அதோடைய பேப்பர் 2வை எவாலுவேட்டே பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 எக்ஸாம் அதாவது மெயின் எக்ஸாம்ல இருக்கிற பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே அப்பியர் ஆயிருக்கணும். ஏதாவது ஒன்னுத்துக்கு அப்பியர் ஆகலைன்னா கூட உங்களோட மினிமம் குவாலிஃபைங் மார்க் இருந்தா கூட உங்களை செலெக்ஷன் ப்ராசஸுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டெண்டன்ஸ் இஸ் மஸ்ட் ஃபார் போத் த பேப்பர்ஸ். காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 38 சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது சென்டர் கோட் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 38 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து குரூப் 2ஓட பேப்பர் 2க்கு 3 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. ஸோ அப்ளை பண்ணும்போது சென்டரோடைய கோட் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. பேப்பர் 1 காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் போத் குரூப் 2 அண்ட் 2A சர்வீஸ்க்கும் அண்ட் பேப்பர் 2 அதாவது குரூப் 2A பேப்பர் 2க்கும் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட் மெத்தட் ஆஃப் புக்லெட் ஷேடிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப குரூப் 2 எக்ஸாமுக்கு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ புதுசா ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி எந்தெந்த டாபிக் எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து படிக்கலாங்கிற ஒரு ஸ்டடி பிளானை அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.